சௌந்தர்யா இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்த உண்மை இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அது யாராலனா ராதிகாவால் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதன் விளைவாக சௌந்தர்யா என்னென்ன சூழ்நிலையெல்லாம் சமாளிக்க போகிறாங்க, இப்போ சண்முகம் சௌந்தர்யாவை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றதா இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. சௌந்தர்யா பண்ண ஒன்றே தப்பு அப்படின்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் சண்முகம் கூடவே இருந்திருக்காங்க சௌந்தர்யா. ஆனால் சண்முகம் சௌந்தர்யாவை ஒவ்வொரு நிமிஷமும் சௌந்தர்யாவுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் பார்த்து பார்த்து செஞ்ச சண்முகத்துக்கு சௌந்தர்யா உண்மையா இல்லை. சௌந்தர்யாவும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் சொல்ல முடியலை. இப்போ தான் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ சண்முகத்தை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனி வர எபிசோடில் சண்முகத்துக்கு உண்மை தெரிய ஆரம்பித்ததுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா, நேரடியாக சௌந்தர்யாட்ட போய் கேட்குறாங்க, நீ ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணியே அவன் மூலமாக நீ கர்ப்பமானையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சண்முகம். இதை கேட்டதுமே சௌந்தர்யா, நானே உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த உண்மை எப்படி தெரிய வந்துச்சு சண்முகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. இருந்தாலும் சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் சத்தமாகவே கேட்குறாரு சண்முகம், உண்மையை சொல்லு சௌந்தர்யா, நான் இது நாள் வரைக்கும் உன் கூட தான் இருந்திருக்கேன், இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட உண்மையை சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசுகிறாரு. அப்போ தான் சௌந்தர்யா, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறவும் அவருக்கு வந்தது பாருங்க கோவம். இதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் என்ன நீ ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அங்கே போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. தனம் கதிரேசன் கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணுன்றதுக்காக போல, எனக்கு ஏன் இந்த அநியாயத்தை பண்ணீங்க அப்படின்றதுக்காக தான் கேட்க போயிட்டாரு. அப்போ தான் தனங்கலத்தில் கதிரேசன் தாலி கட்ட போகிற கரெக்டான நேரத்தில் வந்துடுறாரு சண்முகம். கோபத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஏய் கதிரேசா, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நீங்கள் மறைச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் மட்டும் இல்லாமல் தனத்தையும் கேள்வி கேட்குறாரு சண்முகம். இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறான் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் யோசிக்க, அப்போ தனமும் யோசிக்கிறாங்க, என்னாச்சு சண்முகத்துக்கு ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க தனம். அந்த தருணத்தில் தான் கதிரேசன், என்னாச்சு சண்முகம், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை எதிர்த்து பேசுகிறார் சண்முகம். அப்போ தான் தனமும் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் சண்முகம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் எதனால் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனம். இந்த இடத்துல தான் தன்னோட கோபத்தையும் மீறி என்ன சொல்கிறாருன்னா, என்னை எல்லாருமே நீங்கள் ஏமாற்றிட்டு இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கீங்க, இது தெரியாத முட்டாளாக நான் இந்த வீட்டிலேயே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பேசுகிறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், சௌந்தர்யா எதுவும் தப்பு பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்குறாங்க தனம். அந்த இடத்துல தான் சண்முகம் தனத்துக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க தனம், உங்களை என்னோட கூட பிறந்த சிஸ்டராக மட்டும்தானே நினச்சிருந்தேன், இது நாள் வரைக்கும் என்னோட அன்புலையும் உங்களை மேலே வச்சுருந்த மதிப்புலையும் எந்த குறையாது வச்சுருக்கேனா, அப்படி இருக்கிற எனக்கு ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாரு நம்ம சண்முகம். அந்த இடத்துல தான் என்ன பேசுகிறாரு, இது என்ன அர்த்தம், என்ன புரியலையே அப்படின்ற அளவுக்கு தான் தனம் இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் சண்முகம் கேட்குறாரு, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா தெரியாதா, சௌந்தர்யா எனக்கு தெரியாமல் ஒரு உண்மையை மறைச்சி வச்சிருந்தா, அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு தனத்துக்கிட்ட. அந்த தருணத்தில் தான் தனம், சண்முகம் எதை சொல்கிறாரு, சௌந்தர்யா இது நாள் வரைக்கும் மறைச்சி வச்சிருந்த உண்மை அப்போது இப்போ வெளிப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்திலேயே இருக்காங்க தனம். தனம் அது சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்துங்க, இப்போ சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நிறுத்திறாரு. போதும் தனம், நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம், ஏன்னா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. சௌந்தர்யா ஒருத்தனை லவ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச உண்மை, ஆனால் அவனால் கர்ப்பமாக இருந்தா அப்படின்ற உண்மையை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்ககிட்ட போய் நான் கேள்வி கேட்குறேன் பாருங்க, மனசாட்சி இருந்தால் நீங்களே உண்மையை சொல்லியிருப்பீங்க, அதை விட இன்னொருத்தால் என் கூடயே வாழ்ந்திருக்காங்களே, அவங்க இத்தனை நாளாக என்கிட்ட மறைச்சிருந்துருக்காங்களே, உங்களை சொல்லி என்ன தப்பு, அவளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினச்சிட்டு இருக்க தருணத்தில் தான் கரெக்டாக கோயிலில் என்ட்ரி கொடுக்குறாங்க ருக்மணி அம்மாவோட சௌந்தர்யா கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடந்த எல்லாத்தையுமே ருக்மணி அம்மாட்ட சொன்னதுமே ருக்மணி அம்மாவால் தாங்கவே முடியலை. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ வேற வழி இல்லாமல் எல்லாருமே கைமீறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட வாழ்க்கை என்ன ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சௌந்தர்யா கூப்பிட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க நம்ம ருக்மணி அம்மா. அந்த இடத்துல தான் சரமாரியா கேள்வி கேட்குறாரு நம்ம சண்முகம். அப்போ தான் சௌந்தர்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு சண்முகம். என்ன கேட்குறான்னு பார்த்தா,
என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் அதாவது இனிஷியலுக்கு மட்டும் நான், ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இன்னொருத்தனா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிட்டாரு. இந்த இடத்துல சௌந்தர்யாவால் தாங்கவே முடியல. இந்த வார்த்தையை கேட்ட தனத்துக்கு ரொம்பவே தாங்கலை. ஆனால் இதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்துங்க சண்முகம், ஒரு பொண்ணை எவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. முதல்ல சௌந்தர்யா மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டு விசாரிச்சுட்டு பேசுங்க. அவள் ஒருத்தனை லவ் பண்ணா, உண்மையாக லவ் பண்ணா. ஆனால் சௌந்தர்யாவை உண்மையாக விரும்பவும் இல்லை. முழுக்க முழுக்க அவனோட எண்ணம் சௌந்தர்யா ஏமாத்துறதுல மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால சௌந்தர்யாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. இது சௌந்தர்யாவுக்கு தெரியாது. உங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி தான் இது நடந்தது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த குழந்தையும் கலைஞ்சு போச்சு. இப்போ அவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எதிர்பாராத விதமாக நடந்தது. அவள் பண்ண ஒரே தப்பு அப்படின்னு பார்த்தா தப்பான ஆளை லவ் பண்ணா, அது மட்டும்தான் அவள் பண்ண மிகப்பெரிய தப்பு. இதுக்கு மேலே நான் எப்படி உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சண்முகம். இருந்தாலும் நான் உண்மையை சொல்கிறேன், சௌந்தர்யா மேலே எந்த தப்பும் கிடையாது. அவள் இப்போ கூட உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டா. நான் தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சண்முகம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் சொல்கிறது தான், உங்கள் ஃப்ரெண்டால் வளர்க்கப்பட்ட தங்கச்சி கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டா. இந்த நம்பிக்கை இருந்தால் தயவு செஞ்சு சௌந்தர்யாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க தனம். யாருக்காக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டு வளர்ப்பில் ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சண்முகம் சமாதானம் ஆவாரா? அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை ஏற்றுப்பாரா? இப்போது சௌந்தர்யாவை ஏற்றுக்கிறதுக்கு இனி கதிரேசன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதா இனி வர எபிசோட் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.